இங்க தேவ் பெரிய ராக் ஸ்டாரா இருப்பான். அப்ப உமான்ற பொண்ணோட டைரி கிடைக்குது. அதை படிக்க ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணோட அம்மாவுக்கு ஒரு நோய் இருக்கும். அப்பதான் இந்த பொண்ணும் பிறக்கிறா. ஆனா இந்த பொண்ணு பிறக்கும் போதே அந்த நோயுமே குணமாயிடும். சோ அவங்க அப்பாவுக்கு பிறக்கும் போதே அவங்க அம்மாவோட நோயை குணப்படுத்திட்டா டாக்டர் ஆகனா நிறைய பேரை குணப்படுத்துறான்னு சொல்லிட்டு டாக்டர் ஆகணும்னு முடிவு பண்றாரு. இந்த பொண்ணு ஸ்கூல்ல நல்லா படிச்சு காலேஜ் சேர்றதுக்காக சிட்டிக்கு போறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு காலேஜ்ல சேர்றா. அண்ட் அதே டைம்ல ஹீரோவுமே மியூசிக்ல பெரிய ராக் ஸ்டார் ஆகணும்னு சொல்லிட்டு தான் ஆசைப்பட்டிருப்பா. ஆனா அவங்க அப்பா டிகிரி எப்படியாச்சும் முடிக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆசைப்பட்டிருப்பாரு. சோ அதுக்காக ஹீரோ மேல எப்பவுமே கோவமா தான் இருப்பாரு. ஆக்சுவலா ஹீரோ படிக்கிறப்ப காலேஜ்லேயே ஒரு பொண்ணை லவ் பண்ணுவோம். ஆனா அந்த பொண்ணு டாக்ஸிக்கா, அவ சொல்றத மட்டும் தான் கேட்கணும்னு ஆசைப்படுவா. ஒரு நாள் நான் வேணும்னா இந்த மியூசிக்கை விட்டுன்னு சொல்லியிருப்பான். ஆனா இவன் அந்த பொண்ணே வேணும்னு சொல்லிட்டு மியூசிக் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருந்திருப்பான். ஆனா லவ் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு ரொம்ப ஃபீலிங்கா குடிக்க ஆரம்பிச்சிடா. அதை பார்த்து அவங்க அப்பா வீட்டுக்குள்ளே சேர்க்காம வீட்டை விட்டு வெளியே தெரித்துறாரு. அண்ட் இந்த பொண்ணுமே காலேஜ்ல ரொம்ப நல்லா படிக்கிறா. அப்போ ஒரு மேம் இவங்களுக்கு ஃப்ரெண்டா வராங்க. ஸோ அவங்க வீட்டில் இருக்க ஒரு பென்ட் ஹவுஸ் இருக்கும், அதுலேயே தங்கிக்கோன்னு சொல்லிட்டு அங்கேயே தங்க வைக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க மேமுக்கு குழந்தையா இருக்காது. இந்த பொண்ணை தான் இவங்க பொண்ணு மாதிரி வளர்த்துருப்பாங்க. ஸோ அதுக்காக இங்கேயே தங்க வைக்கிறாங்க. இப்போ ஹீரோவும் தங்க இடம் இல்லாம ரோட்ல தூங்குறவங்க கூட தூங்குறான். அப்பன்னு பார்த்து ரோட்ல ரவுடி பசங்கலாம் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோ சண்டை போடும் போது குத்திடுறாங்க. அண்ட் ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே ஹாஸ்பிட்டல்ல தான் இந்த பொண்ணுமே படிச்சிட்டு இருப்பா. அப்பன்னு பார்த்து ஒருத்தவங்க பிரசவ வலி வந்து ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா சேர்க்கறாங்க. அப்ப செக் பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்கு ஆபரேஷன் பண்றதுக்காக 8 லட்சம் ரூபாய் செலவாகும்னு சொல்றாங்க. பட் அது வரைக்கும் தான் அந்த பொண்ணுமே டைரியில எழுதி வச்சிருப்பா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தெரியாமலே போயிருக்கும்.